கைஸ் நமக்கு வந்து ஒரு மீன் ஃப்ரை பார்த்தால இது ஒரு 7 கேஜியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபில் வந்து பைட் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். மொத்தமாக இன்றைக்கி வந்து நான் 3 ராட் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன பைட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை பைட் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்தது பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைட்டுக்கு வந்து கவுத்துவான்னு சொல்லிட்டு ஒரு மீன், அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்குட்டி மாதிரியே இருக்கும். நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன் கிட்டத்தட்ட பச்சைக்குட்டி மாதிரியே இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா திருக்க, பாறை, அதே போல் இன்னும் ஒரு சில மீன்கள்லாம் வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த மீனுக்கு. அதனால் இந்த மீன் தான் இன்றைக்கி நான் பைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹூக்கில் போட்டுட்டு கிராஸ் பண்ணுவோம். மீன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கட் பண்ண உடனே இந்த மாதிரி ரத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி ரத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள். மீன் எவ்வளோ நமக்கு பைட் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம காசு பண்ணிக்க வேண்டியது தான். கைஸ் எப்போவுமே வந்து காஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து கரெக்டாக ட்ராக் செட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து மீன் அடிச்சதுன்னா நமக்கு வந்து லைன் கட் ஆகாமல், ராடு உடையாமல் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அடுத்து அந்த 2 ராடுமே நம்ம இப்போ காஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். கைஸ் நம்ம வந்து 3 ராடுமே வந்து காஸ் பண்ணியாச்சு. நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கைஸ் நமக்கு வந்து ஒரு மீன் ஸ்ட்ரைக். கைஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்டிங்ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு.
முள்ளில் வந்து மீன் பட்டுக்குச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. சின்ன சைஸ் இருக்குதான். கைஸ், நமக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு திருக்க மீன் மாட்டியிருக்கு. ஒரு பார்த்தா இது ஒரு 7 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மீனோட வாலில் முள் இருக்குது. இதுதான் வந்து திருக்க மீனோட முள்.